அருகில் உள்ள விரிவீடு தாய் கிராமத்தைச் சேர்ந்த நாகையகவுண்டன்பட்டியிலிருந்து மாணிக்கம், மங்களம் ஆகியோர்களின் குழந்தைகளும் பேரன் பேத்திகளும் தங்களை படித்து ஒரு நற்பண்புள்ள சமூக அக்கறை உடைய குழந்தைகளாக வளர்த்தெடுத்த தங்களது பெற்றோர்களுக்கு தங்களது அன்பை, நன்றியை வெளிப்படுத்தும் வகையில் இன்று போற்றி புகழும் ஒரு மாபெரும் விழாவினை இன்று நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த விழாவானது இன்று முதியோர்கள் அனைவரும் புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில், முதியோர் இல்லங்கள் அதிகரித்து வரும் நிலையில் தங்களது பெற்றோர்கள் மீது இந்தளவு அன்பு கொண்டு ஒரு மிகுந்த நன்றியும் மரியாதையுமோடும் இது ஒரு மாபெரும் விழா நடத்தி கொண்டு இருப்பது இந்த சமூகத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரு முன் உதாரணமான விழாவாகும். இன்று உசிலம்பட்டியில் அருகில் இருக்கக்கூடிய நாகையங்கவுண்டன்பட்டியைச் சேர்ந்த இந்த குழந்தைகள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த விழாவினை எவ்வளவு பாராட்டினாலும் போதாது. இதை நிச்சயமாக இந்த சமூகத்தில் இந்த விழாவிற்கு பின்பு பலரும் பின்பற்றுவார்கள் என்று நான் நம்புகின்றேன். பலரும் இங்கே அமெரிக்காவிலிருந்தும், சென்னையிலிருந்தும், பெங்களூரிலிருந்தும் பல தூரத்திலிருந்து இந்த விழாவை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்றால் மிகுந்த மகிழ்ச்சியாக மட்டுமல்ல, நெகிழ்ச்சியாகவும் உள்ளது. அனைத்து குழந்தைகளும் சமூகத்தில் உள்ளவர்கள் இதை பின்பற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் வைத்துக்கொள்ள விரும்புகிறேன். இன்று வரை அந்த 3 தலைமுறை உறவுகள் ஒன்றாக வைத்து பார்க்கப்படுகிறது. அதில் இன்று 4 வாழ்த்து பெறுகிறார்கள். அதில் ஸ்டெல்லா ராணி, கிரேசி, ஞான சௌந்தரி, ஜீவானந்தம், ரோகிணி தேவி இவர் 4 இன்று வாழ்த்து பெறுகிறார்கள். இந்த வாழ்த்து விழாவை முன்னின்று நடத்துவது நிர்மலா மேடம் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போன்று இந்த விழா என்பது திருமண விழாவாக தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு நடக்கின்ற விழா ஒரு மாறுபட்ட விழா, வாழ்த்து பெறுகின்ற விழா. பிள்ளைகள், பேர குழந்தைகள் இவர்களெல்லாம் பெற்றோரிலிருந்து ஆசை பெறுகிறார்கள். இவ்வளவு சிறப்பான விழாவை ஒவ்வொரு குடும்பங்களும் நடத்தினால் மிகச் சிறப்பாக இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.